HiAbba வியூவர்ஸ்க்கு வணக்கம். இது செயின்ட் ஜோசப் யூனிவர்சிட்டி பெருமையுடன் வழங்கும் கற்போம் கற்பிப்போம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கோடைய இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் மிஸ் தாரணி நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். இன்றைக்கி நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா, கம்யூனிகேஷன் எப்படி ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுகிறது, அதுலேயும் மொழி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆங்கிலம், இங்கிலீஷ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த வகையில் உங்களுடைய கருத்து, கம்யூனிகேஷனில் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கேட்க விரும்புகிறேன். ஓகே, ஆக்சுவலி கம்யூனிகேஷன் அந்த வெரி வேர்டு இட் செல்ஃப் சேஸ் லைக் ஒரு கம்யூனிகேஷனை ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது. அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, லைக் மதர் டங் இஸ் வெரி ஃப்ளூயன்ட் ஃபார் அஸ். நம்ம என்ன மதர் டங்கோ அது ரொம்ப ஈஸியாக வரும். பட் நமக்கு குளோபலி ஸ்பீக்கிங் நமக்கு இங்கிலீஷ் அப்படின்றது வந்து ரொம்ப ஆல் ஓவர், இப்போ எங்கே போனாலும் நமக்கு இங்கிலீஷ்ன்றது வந்து மேண்டேட்டரி அப்படின்னு இருக்குது. பட் இப்போது இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, லைக் தேர் ஆல்வேஸ் எப்போவுமே அவங்க வந்து ஹெசிடெண்ட்டாக இருக்காங்க. லைக் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறது, மதர் டங் எப்படி ஃப்ளூயண்ட்டாக வருதோ அந்த மாதிரி இங்கிலீஷும் ஃப்ளூயண்ட்டாக வரும். பட் த ப்ராப்ளம் ஹியர் இஸ் தே வில் நாட் ட்ரை டு ஸ்பீக். தட் இஸ் நம்பர் ஒன். அது ஏன் அவங்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்றதே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு எங்கே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் இன்டர்வியூ போகிறாங்க அப்படின்னாலுமே வந்து எல்லா ஜாப்ஸ்க்கும் வந்து பேசிக் கம்யூனிகேஷன் இருக்கான்னு பார்க்குறாங்க. அது வந்து லைக் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க எப்போவுமே. அது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இருக்காது, லைக் அவங்களோட ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. இதை வந்து நம்ம நார்மலாகவே ஒரு கிளாஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு நம்ம ட்ரை பண்ணும்போதே அது வந்து ஒரு சக்ஸஸ் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான் ஆக்சுவலாக. ஏன்னா பசங்க வந்து அந்தளவுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து லைக் தே ஆர் நாட் ரெடி டு ஓப்பன் அப். அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னோ அப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து அதை பேசணும்னு முயற்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன பார்த்துக்கலாம், என்ன அப்படின்னா இங்கிலீஷ்னா வந்துடாதா அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஒரு சில பசங்களுக்கு. ஒரு சில பசங்க வந்து நம்ம அந்த தமிழ் மீடியம் படிக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு தயக்கம் சின்னதாக இருக்குது அவங்களுக்கு. ஆக்சுவலாக தமிழ் மீடியம் இரஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் மீடியம் யூ பிலாங் டு, நீங்கள் 12th வரைக்கும் தமிழ் மீடியமே படித்தா கூட காலேஜ் வந்து நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். ஏன்னா இப்போ இது நாங்கள் வந்து ஸ்டாஃப்ஸ் சொல்லி கொடுத்து தான் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்றதே இல்லை. இட் இஸ் யோர் ஓன் இன்ட்ரெஸ்ட். எப்படி நீங்கள் லைக் இந்த சொல்லுவாங்க இல்லையா, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, மூவிஸ் பார்க்குறது, அந்த மாதிரி இட் இஸ் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வேணும். நம்ம கற்றுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கற்றுக்கலாம். அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹெசிடெண்ட்டாக இருக்காங்க. அது நம்ம அதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு. இன்னொன்று, நமக்கு வரவே வராதுன்னு ஒரு சில ஸ்டூடெண்ட் ஒரு நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்காங்க. எப்படி சொல்கிறது, அவங்களுக்குள்ளேயே இருக்குது நம்ம அதை ட்ரை பண்ணணும் அப்படின்னா. இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது தே வில் பி வெரி மச் ரெடி டு டூ, நம்ம பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஸ்டில் அது அந்த இடத்துல தே ஆர் நாட் ட்ரைங் இட் அவுட். இதே மாதிரி கிளாஸ்லேயே வி ஆல்ரெடி ஹேட் திஸ் கம்யூனிகேஷன் லேப். அதில் பார்த்தீங்கன்னா we have this LSRW, listening, speaking, reading and writing. This writing alone is now in current scenario. Why? Because writing alone plays a major role, because we have these exams and also that writing comes under like compulsion என்ற மாதிரி. Listening and reading, speaking all comes under this language lab. So I don't know how far these labs are helping students, but still அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ரெடி டு யூட்டிலைஸ் இட். லைக் வென் வி வேர் ஸ்டடிங் அதெல்லாம் நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கே எங்களுக்குலாம் இல்லை, அப்போல்லாம் இல்லை, அந்த ஃபெசிலிட்டியே கிடையாது. ஆனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தே ஆர் நாட் ரெடி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் அப்படின்னும் போது ரொம்ப மேண்டிட்டரி. அது வந்து மக்கப் பண்ணியோ இல்லை நீங்கள் ஒரு ரிஹர்சல் பண்ணியோலாம் வராது. நீங்கள் பேசணும்னு நீங்களாம் நினச்சி பண்ணாதான் உண்டு. மேம், இப்போ நிறைய விஷயம் சொன்னீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெசிடெண்ட்டாக இருக்காங்க. அண்ட் தமிழ் மீடியம் 12th வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு கேட்டகரி வந்து நம்ம ஏன் அதை கற்றுக்கணும் இல்லை ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த தமிழ் மீடியம்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம எப்படி அவங்களுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் கொடுத்தா இல்லை என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணால் அவங்க வந்து இந்த மாதிரியான தாட்லேருந்து வெளியே வருவாங்க? How will they easily learn this English?
இப்போது நீங்கள் ஆக்சுவலாக கேட்குறது கரெக்ட் தான். லைக் தமிழ் மீடியம்னும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு 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 பயம், ஒரு பதட்டம், லைக் ஒரு லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லாமே இருக்குது தான். அது ப்ராப்ளம் ஹியர் இஸ், அதை வந்து நம்ம இங்கே இந்த பிளாட்ஃபார்மில் அவங்களுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற அளவுக்கு வி டோன்ட் ஹாவ் மச் டைம் ஃபார் தட். பட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தனியாகவும் லைக் ஒரு ஒரு வொக்காபுலரி டெஸ்ட் அந்த மாதிரி பண்ணலாம். வொக்காபுலரி ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து கிராமர் தெரியணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ இங்கிலீஷ் பேசுகிற எல்லாருக்குமே கிராமர் தெரியுமான்னு கேட்டால் மைட் பி நாட். பட் ஸ்டில் இப்போ இந்த தமிழ் மீடியத்துலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு அட்லீஸ்ட் பேசிக் வேர்ட்ஸ் ஆச்சும் தெரியணும். இந்த இஸ், வாஸ், அந்த மாதிரி ஒரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரில் ஒரு சில வேர்ட்ஸ் தெரியணும். ப்ளஸ் வெக்காபுலரியும் தெரியணும். நல்ல வெக்காபுலரி இருந்துச்சுன்னா கட்டாயம் அவங்களே அந்த ஃப்ரேம் பண்ணுவாங்க. எங்கே வந்து சப்ஜெக்ட் இருக்குது, சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்னன்னு தெரிஞ்சால் அவங்களே அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கட்டாயம் ஸ்டாஃப்ஸ் நாங்கள் எல்லாருமே ரெடியாக தான் இருக்கோம். பட் அந்த பசங்களை வந்து கொண்டு வரவும் ட்ரை பண்ணுறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களால் முடியுன்ற ஒரு மோட்டிவேஷனும் நம்ம பண்ணுறோம். பட் அதையும் மீறி பசங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா டைம்னு ஒரு வருது பார்த்திங்களா, நம்மளால் அந்த ரெகுலர் கிளாஸஸ் டைமில் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரா டைம்னு பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் வாலண்டியராக வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஓகே மேம், நிறைய விஷயம் சொன்னீங்க. அதில் இன்னும் ப்ரீசைஸ்டாக போனோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ், இப்போது சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? லைக் நான் அந்த சொன்ன அந்த LSRWலையுமே வந்து கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த நம்ம போட்காஸ்ட், லைக் அது நம்ம தான் எடுக்கணும், நாங்கள் தான் எடுக்கணும்னு இல்லை, ஸ்டூடெண்ட்டுமே வந்து அதை ட்ரை பண்ணலாம். நிறைய இருக்குது. இப்போ நெட்டில் வந்து நமக்கு நிறைய வந்துச்சு. அந்த போட்காஸ்ட் எடுத்து லிசன் பண்ணி பேஸ்ட் ஆன் தட் only one time they are supposed to listen. So based on that, after listening it, they will answer. We'll post some questions and they will answer in the class. That is one. Apart from that, we have this extempore, like on the spot. Sometimes on the spot we give topic and they have to speak it. Sometimes if the topic is related to some facts, we'll ask them to prepare and come. Based on this, we'll have speaking activity as well as listening activity. Writing, as I said, all our creative part will come under this syllabus itself. So writing process is not a problem. Again, reading has a great drawback. Why? Because in schooling usually we have this teachers asking us to read this passage and later on they'll explain. But we couldn't follow that particular pattern here. But still we'll ask them to read a report from a newspaper, and based on reading the report they'll give us shorter headline likes or something. So based on this we'll cover all this LSRW. 12th முடிக்கிற பசங்க இல்லை காலேஜ் முடிக்கிற பசங்க வெளியில் போயிட்டாங்கன்னா தமிழ் தான் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு சான்சஸே கிடையாது. அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் அவங்க இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும், அவங்க பேசுகிறதுக்கு லேர்ன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டெக்னிக்ஸ் இல்லைன்னா என்னென்ன அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போயும் நாங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு சஜஸ்ட் பண்ணுறது அதுதான். நியூஸ் பேப்பர் படிங்க, லைக் கோ த்ரூ பண்ணுங்கள். சும்மா இல்லை, ஜஸ்ட் அ கிளான்ஸ், வெதர் யூ நோ த மீனிங் ஆர் நாட், ஜஸ்ட் கோ த்ரூ இட் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஆல்சோ ஒன் சஜஷன். அப்பார்ட் ஃப்ரம் தட், லிசனிங் டு மூவிஸ் இஸ் ஆல்சோ ஒன் திங். ஏன்னா நowadays students are very much interested more in this videos and movies, all this animations, all such things. So on that case, we suggest them to watch movies, English movies, which will help them to improve their English. அது இல்லாமல் இந்த இங்கிலீஷ் நியூஸ்லாம் கேட்டால் கூட that is also one of the easiest way to improve their English, because the accent, the tone and the vocabulary which they use in that particular news channel is totally different from what we actually speak. So on that basis, that will also help the students to improve their English for communication. மேம், இப்போது இங்கிலீஷ் வந்து நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஏன்னா நம்ம படிக்கிற என்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸு இங்கிலீஷில் தான் வந்து அவங்க படிப்பாங்க. ஸோ கேம்பஸ்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்ணுவீங்க? ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்கீங்களா? எப்படி அதை கொண்டு போகிறீங்க? வி ஆல்சோ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அண்ட் வி ஆல்சோ எக்ஸ்பெக்ட் தெம் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். அவங்களும் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, யாரும் வந்து பேசாமலாம் இருக்க மாட்டாங்க. பட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் டு ஸ்பீக், லைக் சர்டன் வேர்ட்ஸ் அண்ட் ஆல், சர்டன் ஃப்ளோ அதெல்லாம் இருக்காது. பட் ஸ்டில் தே ட்ரை டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். மேம், இன்னொரு கொஸ்டின் இருக்குது.
உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணுறீங்க கம்யூனிகேஷன் பேசிஸில்? Like communication matters a lot. So English is not only for academics or just for the sake of doing engineering. பேசிக்காகவே ஒரு கம்யூனிகேஷன் அதுவும் இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். குளோபல் லாங்குவேஜ்ன்றதுனால லைக் எங்கே போனாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால we tell students or we motivate them saying that this helps them in order to communicate wherever, no matter of place, wherever they go, it would be easy for them to communicate well. மேம், இன்னொரு கொஸ்டின் இருக்குது. அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்னு வரும்போது நம்ம ஈஸியாக உங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி பேசணும், ஒருத்தரை பார்த்த உடனே ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதை நம்ம சொல்லி கொடுத்தா பசங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிராமர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி இன்னும் பசங்களை அதுக்குள்ளே கொஞ்சம் கொண்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கிராமர் தெரியணும் என்னை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இப்போ ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு ஒன்று சொல்கிறோம். அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ஸ்டில் இவங்கெல்லாம் நமக்கு இப்போது ஸ்போக்கன் இங்கிலீஷ் யார் கற்றுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இப்போது எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஜாப் போகும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்கள போய் நீங்கள் கிராமர் கற்றுக்கோங்கன்னு சொன்னால் தட் டசன்ட் சவுண்ட் குட். ஏன்னா அப்போது அவங்க மைண்ட் செட் அப்படி இருக்கும். பட் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸு இப்போவே நம்ம ட்ரெயின் பண்ணுறதுனால அவங்க ஆல்ரெடி இதை படிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க புதுசாக நம்ம எதுவும் சொல்லிக் கொடுக்க போகிறதில்ல. அந்த கிராமர்லேருந்தே நமக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டில் சப்ஜெக்ட் வரணும், அடுத்த வேர்ப் வரணுன்றது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிராமட்டிக்கலி கரெக்ட் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அவனால் அதை போட முடியும். ஃபஸ்ட்டு வேர்ப் எடுத்து முன்னாடி போட்டுட்டான், எந்த இடத்துல எது வரணும் அப்படின்றதே கிராமர் வச்சு தான் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது கிராமர் சொல்லி கொடுத்துட்டு அதுலேருந்து இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொன்னால் இன்னும் ஈஸியாக இருக்குன்றது எங்களோட பர்ஸ்பெக்டிவ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிராமர் தெரிஞ்சிருந்து அப்புறமா அது கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதை ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவாங்க, அதுலேயும் ஸ்ட்ரக்சர் சொல்லி தான் தருவாங்க, சொல்ல மாட்டாங்கன்னு நான் சொல்லலை. பட் ஸ்டில் கிராமர் இவன் படிக்கும் போதுலேருந்தே ஸ்கூலிங்கில் ஃபுல்லாக படிச்சுட்டு தான் இருக்கான். ஸோ கிராமர் தெரிஞ்சுக்கிட்டு அப்படி போகிறதே பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேம், இன்னொரு கொஸ்டின் என்கிட்ட இருக்குது. அதாவது என்னென்னா, உங்களுக்கு 40 வயது ஆகிவிட்டதா, 40 நாளில் நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் போடுவாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அந்த 40 டேஸில் கற்றுத்தரதுலாம் பாசிபிள் இல்லைன்னு கிடையாது. பட் அதை அந்த கிளாஸ் எடுக்கிறவங்க அதை டீச் பண்ணிடலாம். பட் எந்த அளவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட் அதை கிராஸ்ப் பண்ணி அதை எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அ பிக் கொஷின் மார்க் ஆக்சுவலி. பிகாஸ் ஷார்ட் டியூரேஷனில் பண்ண முடியாது. நாங்கள் இப்போயுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா, யூ ப்ராக்டிஸ் to speak because once if they continuously speak automatically it comes. ஸோ அதனால தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ இந்த 40 டேஸில் டீச் பண்ணிடலாம். பட் அதை கிராஸ்ப் பண்ணிக்கிற ஒரு பக்குவம் எல்லாருக்குமே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நோ. ஸோ இட் மே சக்சீட் இன் சர்டன் பீப்புள் பட் நாட் ஃபார் ஆல். ஸோ அதுதான் என்னோட ஒப்பீனியன். மேம், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்வி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பதில் சொன்னீங்க. ஹாயபா சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். ஈவன் ஐ ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம் வித் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். வியூவர்ஸ், உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். வீல் ரிப்ளை டு த கமெண்ட் செக்ஷன். இன்னும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை ஹாயபா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.